நபீல் வியூஸ் திரை விமர்சனத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஜனநாயகன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இது ஒரு முன்மாதிரியான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு முதலமைச்சரும் அவர் ஹீரோவாக நடித்து இது வரைக்கும் எந்த படமும் வெளிவந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட டைட்டிலில் இளைய தளபதியோட பேர் வரும்போதே பசங்க பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அப்படின்ற பேர் வந்ததுமே ரசிகர்களோட ஆர்வமும் கொண்டாட்டமும் கட்டுக்கடங்காம போச்சு. ஒன் லாஸ்ட் டைம் அண்ட் ஒன் லாஸ்ட் டான்ஸ். 52 வயசு அவருக்கு. ஆனால் அந்த இளமையும் துள்ளலும் அந்த ஆட்டமும் நிச்சயமா அவருக்கு 52 வயசுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை உண்மையான பார்க்கணுன்னா நீங்கள் தேட்டரில் தான் போய் பார்க்கணும். இதில் விஜய் சாரோட நடிப்பு அவ்வளோ எமோஷ்னலாக, அவ்வளோ கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ஆஸ் அ கமர்ஷியல் ஹீரோவாக அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட மொத்த டீமும் படத்துக்காக ஒர்க் பண்ணாங்களா இல்லை விஜய்க்காக ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. இதில் இளைய தளபதி விஜய்க்கு மகள் முறையில் வர்ற மமிதா பைஜு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கேரக்டரை கிளைமேக்ஸில் பிளாஸ்ட் சொல்லவே வேண்டாம். இது என்னதான் ரீமேக் படம்னு விமர்சனங்கள் வந்தாலும் அப்படிலாம் படம் பார்க்கும்போது யாருக்குமே தோணலை. அந்த பேஸ் மட்டுமே வச்சு அழகான ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி தளபதிக்காகவே பண்ண மாதிரி இருந்தது. வினோத் ஹேட்ஸ் ஆஃப். இந்த படத்தில் வர்ற மியூசிக் ஆகட்டும், காட்சி அமைப்புகளாகட்டும், எல்லாமே தளபதி விஜய்க்காக மட்டுமே, அதாவது தளபதி விஜய் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. இந்த படம் என்னதான் டெலிகிராமில் லீக் ஆகியிருந்தாலும், ஹெச்டி பிரிண்ட்லேயே லீக் ஆகியிருந்தாலும், பலர் பார்த்துருந்தாலும், பட் யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தியேட்டர். தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம்னா அது இதுதான். ஒரு படம் கமர்ஷியலாக வெற்றி பெறணும்னா ஹீரோவை விட வில்லனை பலசாலியாக காட்டணும். அப்படி காட்டப்பட்ட படங்கள் தமிழ்நாட்டில் பல உதாரணங்கள் இருக்குது. அதுதான் ஹிட் ஆகிருக்கு. அந்த வகையில் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறவர் பாபி தியோல். அவரை பல படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம். பட் இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு வில்லனா ரொம்ப சூப்பராக டஃப் கொடுத்து பண்ணியிருக்காரு. நிச்சயமாக பாபி தியோல் பாராட்டப்பட வேண்டியவர். ஓவராலாக படம் சூப்பராகவே இருக்குது. ஃபேமிலியோட நிச்சயமாக போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு அனிருத். அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ரசிகர்களுக்கு அனிருத்னு பேர் போடும்போதே அவ்வளோ கொண்டாட்டமாக இருந்தது தியேட்டர். பாடல்கள் ஒவ்வொன்றும் ஆரவாரம் கொண்டாட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஆனால் என்ன ஒன்று, சர்டிஃபிகேட்டில் 18+ கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல. 18+ அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஃபேமிலியோடு பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. குழந்தைகளை கூப்பிட்டு போக முடியாது. ஆனாலும் ஒரு சிறந்த தரமான பொழுதுபோக்கு படம்னா ஜனநாயகன் படத்தை சொல்லலாம். நிச்சயமாக இந்த படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் தியேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல், அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்துக்கு நபீல் வியூஸ் கொடுக்குற மதிப்பெண் 10க்கு 7. மீண்டும் வேறொரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.